ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இருக்க மகாதீப கொப்பரைக்கு நேற்று சிறப்பு பூஜைலாம் செஞ்சு மலை உச்சிக்கு நல்லபடியாக கொப்பரையை கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட கொப்பரையின் கதை என்னன்னு தெரியுமாங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மகாதீபம் ஏற்றப்பட்ட இந்த 5 அடி உயரமுள்ள ராட்சத கொப்பரை இந்த வருஷம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ராட்சத கொப்பரையில் ஏற்றப்படுற மகாதீபம் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரம் வரை நம்மளால் பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொப்பரையில் தீபம் ஏற்றும் போது அது வெப்பத்தால் எந்த ஒரு சேதாரமும் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேல்பாகம் 3.25 அடி, கீழ்ப்பாகம் 2.25 அடி சுற்றளவு கொண்டவாறு கிட்டத்தட்ட 180 கிலோ எடையில் 20 வளையராடுடன் கூடிய செப்பு தகட்டில் தாங்க இந்த கொப்பரை செய்யப்பட்டிருக்கு. இந்த கொப்பரையை மலை உச்சிக்கு எடுத்து செல்றதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி மேல் பாகம் 4 வளையமும் கீழ்ப்பக்கத்தில் 4 வளையமும் பொருத்தப்பட்டிருக்குங்க. இந்த கொப்பரை இந்த வருஷம் புதுப்பிக்கப்பட்டு காவி நிறம் வண்ணம் பூசப்பட்டிருக்கு. சிவசிவா என்னும் வாசகம் எழுதப்பட்டிருக்கு. விபூதி பட்டையுடன் கூடிய லிங்கப்படமும் தீப விளக்கில் அர்த்தநாரீஸ்வரர் உருவாய் எழுவது போலவும் படம் வரையப்பட்டிருக்குங்க. நேற்று கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜை இந்த கொப்பரைக்கு செஞ்சுருக்காங்க. மகாதீபம் ஏற்றப்படும் இந்த கொப்பரையில் 3500 கிலோ நெய் ஆவின் நிறுவனத்துடன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குங்க. இந்த கொப்பரையில் ஊற்றக்கூடிய நெய்யையும் காணிக்கையாக செலுத்தலாம்னு சொல்லிட்டு பக்தர்கள் கோயில் அலுவலகத்தில் நெய்யாகவோ அல்லது பணமாகவோ செலுத்தலான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.